பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக அவரிடத்திலிருந்து வருகிறதான 7வது வார்த்தையாய் இது காணப்படுகிறது. என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்பதாக. இதை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 1வது வார்த்தை என்னவென்றால், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்பதாக. பிதாவே என்று ஆரம்பித்தவர் 7வது வார்த்தையிலும் பிதாவே, உம்முடைய கரத்தில் என் நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விடுகிறவராய் காணப்படுகிறார். இந்த காலவேளையிலே எப்படி என் தேவன் ஒப்புவித்தார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். நாமும் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசுவின் கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்களை ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்படும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். முதலாவதாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது, பலியாக ஒப்பு கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த நாளிலே நாமும் நம்மை ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை தாமே குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதாக. வேதத்திலே ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே புத்தியுள்ள ஆராதனை என்பதாக. இந்த காலவெளியிலே முதலாவதாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக எப்படி ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கரைதிரை இல்லாமல். அப்படியானால் பரிசுத்தம் உள்ளவராக தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறார். பாவம் இல்லாமல் தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறார். எதற்காக என்று சொல்லி பார்க்கும்போது வேதத்தில் அநேக இடங்களில் வாசிக்கும் போது நம்முடைய பாவங்களுக்காக என் தேவன்
பாவம் இல்லாமல் பரிசுத்தராக தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்பட்டார். இந்த காலவேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் 7வது வார்த்தையாக என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எதையெல்லாம் எப்படி ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது 2 காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறார். இரண்டாவதாக பரிசுத்தம் உள்ளவராக தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறார். பாவம் இல்லாதவராக தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறார். இந்த காலவெளியிலே நாமும் தேவனுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். எதையெல்லாம் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே நாமும் நம்முடைய ஆவியை தேவனுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக எதை தேவனுடைய கரத்தில் ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறவராய் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே சுய வழிகளிலே நாம் கடந்து செல்லுகிறோம். நாம் எண்ணுகிற வழிகளிலே கடந்து செல்லுகிறோம். அதன் நிமித்தமாய் தோல்விகளை சந்திக்கிறவர்களாகவும் காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு தேவனுடைய கரத்திலே இந்த காலவெளியிலே நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுப்பவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக எதை நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக நம்முடைய செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் நாம் எடுக்கிற, நாம் விரும்புகிற காரியமாகவே காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் இருக்கும் போது அதை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். 3 காரியங்களில் இந்த நாளிலே நம்மையும் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவதாக நம்முடைய ஆவியை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த காலவெளியிலே 7வது வார்த்தையின் மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியை ஒப்பு கொடுத்தது போல நாமும் இந்த 3 காரியங்களிலும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம். ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் இருந்து நீர் கூறிய 7வது வார்த்தையை குறித்து இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கரத்திலே தங்களைத்தானே ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டு உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நிறைவான பலனை தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.